அம்மா காலையிலேருந்து அப்பா கூட பேசவே இல்லை. இல்லை ஒன்னாலதான். அந்த யார் எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? ஒட்டவை, ஒன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. எனக்கு தூக்கமே வரல. என்ன யோசிக்கிற? டைவர்ஸ் பண்ணிப்பாங்களா? டைவர்ஸ்னா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுது. என் கிளாஸ்ல நவீனோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், 2 பேரும் சேரவே மாட்டாங்க. அப்போ நம்ம 2 பேரும் என்ன ஆகும்? நீ அம்மா கிட்ட, நான் அப்பா கிட்ட பார்த்துக்கவே முடியாது. எனக்கு அழுகையா வருது. ஷோ, பேசாம தூங்கு. அப்பா, நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? இப்போ நானும் அண்ணாவும் என்னப்பா ஆகும்? அண்ணா சொல்கிறான், நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவ, நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். நிஜமாப்பா? ஏன்? இல்லடா கண்ணா, நம்ம யாரும் பிரியவே மாட்டோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனாலும் பண்ணிக்க மாட்டேன். அர்ஜுன், அனு, என் கூட கொஞ்சம் வாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னு உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? சித்து, இப்ப என்ன? எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் இருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் வேற எங்கேயோ போகுது. 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. சித்து, எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம்? வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். நான் யார் என்னன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. இனிமே இது நடக்காதுன்னு மட்டும் தெரிஞ்ச போதும். என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பாவா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அது போதும். என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் உட்கார கூடாதா? என்னது? இல்ல அங்கிள், இல்ல இங்க சும்மா தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். வழி விடுங்கடா.
அங்கிள் உள்ளே போறீங்க? ஆமா. வேண்டாம். ஏன்? போகாதீங்கன்னா போகாதீங்க அங்கிள். கை விடுங்கடா. அங்கிள் நாங்க சொல்லிட்டோம். மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. வேணுங்கடா. என்ன கலாட்டா இது? யோ உமாபதி, நான் கோபக்காரன். இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். உன் பொண்ணு தாயா என் பையன் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறா. முதல்ல அவ கைய சீவு. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. எங்க போற? விலகுடா. ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க பாரு. அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ற பாடாதீங்க. இதான் ஃபிளாட்டா? சத்தம் போடாத. இதாலதான் அவன் எல்லாரையும் கொண்டிருக்கான் போல இருக்கு. ஹே தம்மு. இது அவன் குழந்தை போல இருக்கு. இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலையாகும் சிறைவாசியிலிருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில்